இந்தியாவின் கலாச்சாரமும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களும் உலகளவில் பலரை கவர்ந்து வருகின்றன. அந்த வகையில் செனியா என்ற வெளிநாட்டு தாய் தான் இந்தியாவிலிருந்து மகிழ்ச்சியுடன் கற்றுக்கொண்ட சில பெற்றோர் வளர்ப்பு முறைகளை பற்றி தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இந்த பழக்க வழக்கங்கள் தனது குழந்தைகளை வளர்க்கும் முறையையே முற்றிலும் மாற்றிவிட்டதாக அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி பலரது இதயங்களையும் வென்று வருகிறது. புதிய நாட்டிற்கு செல்லும் போது அங்கிருக்கும் உள்ளூர் பாரம்பரியங்களுக்கு மாறுவது பல பெற்றோர்களுக்கு சவாலாக இருக்கும். ஆனால் இந்த வெளிநாட்டு தாய்க்கு இந்திய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டது தனது தாய்மை பயணத்தில் ஒரு ஆழமான நிம்மதியையும் பிணைப்பையும் தந்துள்ளது. அவர் கற்றுக்கொண்ட அந்த 4 முக்கியமான இந்திய பழக்க வழக்கங்களை பற்றி இப்போது பார்ப்போம். மேற்கத்திய நாடுகளில் குழந்தைகள் தனி அறையிலோ அல்லது தனி தொட்டிலிலோ தூங்குவது வழக்கம். ஆனால் இந்தியாவில் குழந்தைகளை தங்களுடனேயே படுக்கையில் படுக்க வைக்கும் பழக்கம் செனியாவிற்கு பெரிய மாற்றத்தை தந்துள்ளது. குழந்தையுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்வது அவர்களுடனான பிணைப்பை பலப்படுத்தியது. இரவு நேரத்தில் தாய்ப்பால் கொடுப்பதையும் குழந்தையை பராமரிப்பதையும் இது மிகவும் எளிதாக்கியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் குழந்தைகளுக்கு செய்யப்படும் மாலிஷ் எனப்படும் தினசரி எண்ணெய் மசாஜ் முறையை அவர் தனது குழந்தைகளுக்கும் பின்பற்றுகிறார். தினசரி எண்ணெய் மசாஜ் செய்வது குழந்தை பராமரிப்பை ஒரு அழகான அன்பான சடங்காக மாற்றுகிறது என்று எழுதியுள்ளார். மேலும் இந்த மசாஜ் செய்யும் விஷயத்தில் தாத்தா பாட்டி போன்ற குடும்ப உறுப்பினர்கள் உதவி செய்வது புதிய தாய்மார்களுக்கு ஒரு சிறந்த பக்கபலமாக அமைகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும்போது அதற்கு பின்னால் இருக்கும் அர்த்தம், நோக்கம் மற்றும் அடையாளம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை அவர் கவனித்துள்ளார். ஒரு பெயரை தேர்ந்தெடுப்பதில் எவ்வளவு ஆழமான சிந்தனை இருக்கிறது என்பதையும், அந்த பெயர்கள் கலாச்சாரம், வரலாறு மற்றும் நற்பண்புகளுடன் எவ்வளவு ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளன என்பதையும் நான் மிகவும் நேசிக்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார். 4வது மற்றும் மிக முக்கியமான விஷயமாக, இந்தியாவில் குழந்தைகள் பிறந்த நாளின் போது தாய்மார்கள் தங்களை அழகாக அலங்கரித்துக் கொள்வதை குறிப்பிட்டுள்ளார். குழந்தையின் பிறந்த நாள் என்பது அந்த தாயின் பிரசவ பயணத்தை கொண்டாடும் நாளும் கூட என்பதை உணர்ந்த செனியா இப்போது தனது குழந்தைகளின் பிறந்தநாள் விழாக்களில் பாரம்பரிய புடவை அணிவதை வழக்கமாக கொண்டுள்ளார். செனியாவின் இந்த வீடியோவிற்கு இணையவாசிகள் பலரும் தங்களது நெகிழ்ச்சியான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். பயனர் ஒருவர், இந்தியாவில் ஒரு பெண் தாயாகிவிட்டால் அவளுக்கு தன் குழந்தையை தவிர வேறு எதுவும் முக்கியமில்லை. எங்களுக்கு தாய் என்பவள் கடவுளை விட பெரியவள் என்று பதிவிட்டுள்ளார். மற்றொருவர், தாய்மை என்பது ஆன்மாவின் உலகளாவிய மொழி என்பதை இது காட்டுகிறது என்று பாராட்டியுள்ளார்.